ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களே போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், புதன் பகவானின் ஆன வீடு. நேயர்களே, மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6-11 கூடையவன். ரணருண ரோகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி செவ்வாய் இருக்கிறாரு. வக்கர நிலையில் இருக்கிறாரு. கொஞ்சம் பதட்டம், டென்ஷன், கோபம் இருக்கும். அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அவசரப்படாதீங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. பிறர்கிட்ட கலந்துக்கோங்க. டிஸ்கஷன் பண்ணுங்கள். டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். ஓகே நேயர்களே, செவ்வாய் ராசியில் இருக்கிறாரு. முருகப்பெருமானுடைய அருள் முக்கால்வாசி உங்களுக்கு இருக்குது. அதை முழுவாக பெறுறதுக்கு சில காரியங்களை செய்யுங்க. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இதில் நான் பலன்களும் சொல்கிறேன், சில விஷயங்களும் சொல்கிறேன், ஆன்மீக தகவலும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ரொம்ப பேசலை நான், சரியா நேயர்களே? அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில தகவல்களை சொல்கிறேன். இப்போ மிதுன ராசிக்கு சந்திரன் 2 கூடையவன், மனோகாரகன், வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. இன்றைக்கி தேதி 5/2/2025. ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சந்திரன் போக்கு நல்லா இருக்குங்க. 2 கூடையவன் போக்கு நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்லா இணக்கமாக இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு நளினம் இருக்கும், வல்லினம் இருக்கும், இதம் இருக்கும், பதம் இருக்கும். குடும்பத்தில் கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும். சரியான நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குரு பகவான் வக்கரகதி அடைஞ்சு வெளியே வந்துட்டார். உங்கள் ராசியை நோக்கி வர்றாரு. உங்கள் ராசிக்கு 7-10 கூடையவன், கலஸ்தர ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவர் சந்திர சாரத்தில் தான் வராரு, ரோஹிணி 3ஆம் பாதத்தில். இதுக்கு நான் அடுத்த 2 காலத்தில் ஒரு விரிவாக வீடியோ போடுறேன். ஏன்னா குரு ரொம்ப முக்கியமான கிரகம் மிதுன ராசிக்கு. இருந்த போதிலும் அந்த குருவோட சந்திரன் அடுத்தடுத்து சேர்றாரு. ஆக்சுவலாக சந்திரனுடைய சஞ்சாரத்தை பார்த்தோம்னா 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய யோகங்களை கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பன வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக வழிபாடு இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதுபோக தைப்பூசம் வருகிறது. இந்த வாரம் முழுக்கமாகவே தைப்பூசம் தான். இன்னும் ஒரு 7 நாட்கள் தான் இருக்கிறது. வருகிற 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. நல்லா பார்த்தோம்னா நான் 6 நாட்களில் தான் முடிய வேண்டியது இருக்குது. செவ்வாய்க்கிழமை தைப்பூசம், தை 29ஆம் தேதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்குது. அருமையான அமைப்பு. சந்திரன் வீட்டில் நடக்குது. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் நடக்குது. குரு உச்சமாறு நட்சத்திரத்தில் நடக்குது. அதை குரு புஷ்ய யோகம்பாங்க. இந்த விசேஷம் சனிக்கிழமை வந்துருச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை வந்திருக்குது. செவ்வாயும் முக்கியம்தான். ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், அந்த அவருடைய அனுக்கிரம் பெற்ற நாளிலே வருது. செவ்வாய் அங்காரனுடைய அம்சம், முருகனுடைய அம்சம். ஸோ இந்த தைப்பூசம், வருகின்ற தைப்பூசம் ஒரு மிக அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு உங்களுக்கு சில பலன்களை சொல்கிறேன். பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி சில ஆன்மீக தகவலை சொல்லிவிட்டு உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். சரியா நேர்களே? ஏன்னா சில புராணம் தேவைப்படுது. சில விசேஷங்கள் நடக்கும்போது சில தகவலை நம்ம சொல்லணும். பூசம் ஒரு நட்சத்திரம். சரியா நேர்களே? தைப்பூசம் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா பூசம் அன்று தான் முருகப்பெருமான் தன் தாய் சக்தியிடம் அந்த வேல் வாங்கினார். சூரசம்ஹாரம் அழிக்கிறதுக்கு வேல் வாங்கின நாள் தைப்பூசம் தான். அதுபோக தைப்பூசம் மிதுன ராசிக்கு 2 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு நடக்கும். 8ஆம் இடத்துல சூரியன், 2ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்று பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 8-9 கூடிய சனி பகவான் நட்சத்திரத்தில் 2 கூடிய இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, தைப்பூசம் விசேஷம் அறுபடை வீடிலும் நடக்கும். அதில் முக்கியமாக திருப்பரங்குன்றம் திருமண ஸ்தலம். திருப்பரங்குன்றம்னாலே முக்கியமாக மலை தான் ஞாபகம் வரும் நமக்கு. திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலை சிவன் அருளாகவே இருக்கிறது. சிவனே நெருப்பாக இருக்கிறாரு. சிவன் தான் மலை. அந்த மலை ஒரு குடைவரை கோயில். குடைவரை கோயிலுக்குள்ளே போனோம்னா மூலஸ்தானம் மலையை குடைஞ்சி தான் இருக்கும். பொதுவாகவே அது குடைவரை கோயில் தான். ஆக்சுவலாக திருப்பரங்குன்றத்தை பற்றி இந்த வீடியோவில் சில தகவல்களை சொல்கிறேன். மிதுன ராசிக்கு அது ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை 3 கிரகங்களுக்கு உகந்த மலையாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களுடைய அனுக்கிரம் வேணும்னா திருப்பரங்குன்ற மலைக்கு போகலாம். திருப்பரங்குன்ற மலை கிரிவலம் சுற்றி வரலாம். திருப்பரங்குன்ற மலை பிரதானமானது, ரொம்ப பழமையானது. சங்க காலத்திலேயே அதோடைய தாக்கம் இருந்திருக்கு. அதை பற்றி இடம் பெற்றிருக்கிறாங்க. சங்க காலத்திலே அந்த மலையை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பிற்கால பாண்டியர்கள்லாம் அந்த மலைக்கு தேவையான இதை செஞ்சுருக்கிறாங்க. சரியா நேர்களே? அதுக்கடுத்து நாயக்கர் காலம், திருமலை நாயக்கர் காலத்திலும் நிறைய செப்பனிடு பணிகள்லாம் நடந்திருக்கு. சரி, அதெல்லாம் மன்னர்கள் உண்டாக்கின விசேஷங்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த மலை, அந்த ஸ்தலம் ரொம்ப புராணதமானது. அருணகிரிநாதரும் நிறைய பாடியிருக்கிறாரு. ஆக்சுவலாக தென்பரங்குன்றம், அது பேர் பரங்குன்றம். முருகப்பெருமான் பின்னாடி தான் இருந்திருக்கிறாரு.
அதுக்கு முன்னாடி தான் முன்னாடி வந்திருக்கிறாரு. முருகனுக்கு தனியாக கோயில் எடுத்து முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் ஆக்சுவலாக இருந்து தென்பரங்குன்றம். நீங்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு போனீங்கன்னா கிரிவலம் சுற்றி வரும்போது அங்கே வந்து ஊமையாண்டார் கோயில்னு இருக்கும். அது வந்து குகை கோயில். அதுலேயும் வந்து முருகன் வந்து இருப்பார். சரியா நேர்களே, முருகன் வந்து அங்கே வந்து அந்த குகை கோயில் இருக்கிறாரு. அந்த முருகன் தான் அப்புறம் திரும்பி இங்கே வந்திருக்கிறாரு. அதனால் திருப்பரங்குன்றம் முருகன் திரும்பி தெற்கு பக்கத்துலேருந்து வடக்கு பக்கம் வந்து வடக்கு முகமாக நோக்கி உட்காந்துருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் திருமண ஸ்தலம். அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து மூலஸ்தானத்தில் 5 தெய்வங்கள் இருக்கின்றன. பஞ்ச தெய்வங்கள் இருக்கிற இடம் வந்து முக்கியமான இடம். அறுபடை வீடு, தைப்பூச திருநாள் வந்து அறுபடை வீடுகள் கொண்டாடப்படும். அந்த அறுபடை வீடில் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு என்ன சார் விசேஷம்னா, தேவாதி தேவர்கள் 30 கோடி தேவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க முருகப்பெருமான் திருமணத்தை பார்க்க. மூலஸ்தானத்தில் போனீங்கன்னா முருகப்பெருமான் இருப்பார், கற்பக விநாயகர் இருப்பார், விஷ்ணு துர்க்கை இருக்கும், சிவபெருமான் இருப்பார், அதுபோக பவளக்கணிவா பெருமாளும் இருப்பார். ஸோ ஒரு முருகன் ஸ்தானத்தில் சிவனும் பெரும்பாலும் சேர்ந்து இருக்கிற இடம் வந்து மூலஸ்தானத்தில் திருப்பரங்குன்றம் மட்டும்தான். ஏன்னா இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து அங்கே திருமணத்துக்கு வந்திருக்கு. சிவனும் பார்வதியும் தன் மகன் கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. முருகப்பெருமான் தேவான கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் வந்து தன்னுடைய மருமகன் கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கிறார். லட்சுமி தேவியோட வந்திருக்கிறாரு. வியாசர் தான் அந்த திருமணத்தை நடத்துகிறாரு, வேத விற்பனைப்படி வேத மந்திரங்கள் சொல்லி. அதுபோக வந்து துர்க்கையும் விநாயகப் பெருமானும் வந்திருக்கிறாங்க. விஷ்ணு துர்க்கை வந்து மகாலட்சுமி வம்சமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து விநாயகப் பெருமான் தம்பியோட திருமணத்தை பார்க்க வந்திருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு முக்கியமான 5 தெய்வங்கள், பஞ்ச தெய்வங்கள் மூலஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற இடம் வந்து திருப்பரங்குன்றம். அதனால் திருப்பரங்குன்றத்துக்கு வர்றவங்க வந்து திருமண தடை நீங்கும். சுக்கிரஸ்தலம். இப்போ மிதுன ராசியில் வந்து சுக்கிரன் 5 12 குடைவன், பஞ்சமஸ்தானாபதி, அஷ்டஸ்தானாபதி, விரயஸ்தானாபதி. இப்போ மிதுன ராசியில் நிறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, புத்திர பாக்கியம் தாமதமாகுது, கணவன் மனைவி உறவு சரியில்லை. ஏன்னா புத்திர பாக்கியம் தாமதமாகிறதுக்கு வந்து அந்த கணவன் மனைவி ஊடலும் ரொம்ப முக்கியம். 2 பேரும் மனப்பூர்வமாக ஒத்து போனால் தான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். சில பேருக்கு வந்து அப்படி இருந்தும் புத்திர பாக்கியம் தாமதமாகும். ஸோ மிதுன ராசிக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர், கணவன் மனைவி உறவை கொடுக்குறவர் சுக்கிர பகவான் தான். அதுபோக வந்து விரையாதிபதி அவர் தான். சுப செலவில் செய்வரவர் அவர் தான். சார் எனக்கு நிறைய சுப செலவு வருது சார், நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து செலவுகள் நிறைய வருது, எதிர்பார்க்காம செலவு பண்ணுறேன், சம்பளம் வேண்டும் வீட்டுக்கு வந்தேன்னா அது பணம் கரையுது, தண்ணியாக கரையுது, நான் என்னால் தவிர்க்க முடியல சார். நிறைய பேர் இருக்கிறாங்க. ₹1,00,000 சம்பளம் வாங்குவாங்க, 20ஆம் தேதிக்கு மேலே கையில் ₹5,000 கூட இருக்காது. சரியா, 2ஆம் தேதி 3ஆம் தேதி சேலரி கிரெடிட் ஆகும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ₹1,00,000 சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் 20ஆம் தேதி பார்த்தோம்னா பேங்க் பேலன்ஸ் ₹5,000 தான் இருக்கும். எல்லாமே காலியாக இருக்கும். சரியா, அங்கங்கே வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐ அது இது டெபிட்டு எல்லாம் போய் கையில் ₹5,000 தான் இருக்கும். அங்கிட்ட ஒரு 5 நாளைக்கு வந்து கையை பேஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் சுப செலவு நிறையா இருக்கும். சரியா, தேவையான செலவு தான், அதை வந்து கழிக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து பணத்தை விரயமாக இறைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்கள்லாம் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு தடவை வந்து போங்க. சரியா நேர்களே, திருப்பரங்குன்றத்துக்கு வாங்க. குறிப்பாக பௌர்ணமி திணிதி அன்னைக்கு வாங்க. கிரிவலம் பண்ணுறது ரொம்ப நல்லது. திருவண்ணாமலைக்கு அடுத்து திருப்பரங்குன்றம் வந்து ஒரு முக்கியமான மலையாக பார்க்கப்படுகிறது கிரிவலத்துக்கு. அதுபோக வந்து அக்கினி முகமாக இந்த மலை இருக்குது. திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற அதே நாளில் திருப்பரங்குன்றத்துலேயும் வந்து தீபம் ஏற்றுறாங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அதனால் அறுபடை வீடில் நீங்கள் ஸ்தலம் போகிறதா இருந்தால் திருப்பரங்குன்றத்தை மறந்துடாதீங்க. மதுரையில் இருக்குது. மதுரை வந்து ஒரு சங்கத்தமிழ் வளர்த்த இடம். அதுபோக மதுரையில் பழமுதிர்ச்சோலையும் இருக்குது. அதுபோக திருப்பரங்குன்றம் வந்து திருமணத்துக்குள்ள ஸ்தலம். திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களும் வந்து இங்கே வரலாம். வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார், வரன் அமைய மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இங்கே வரலாம். அதுபோக முருகப்பெருமானை வந்து பிருகுமங்கல யோகத்தில் இருக்கிறார், திருமண கோலத்தில் இருக்கிறார், சுக்கிரன் அம்சத்தோடு இருக்கிறார். ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கணும்னாலே சுக்கிரனுடைய அம்சம் இருக்கணும். சரியா, திருமணம்னாலே சுக்கிரன் தான். ஸோ செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து அந்த பிருகுமங்கல யோகத்தை வந்து இந்த கோயிலில் உண்டாக்குறாங்க. அந்த பிருகுமங்கல யோகம் வந்து மிதுன ராசிக்கு வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு கேந்திரமாக சுக்கிரன் இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டம் வந்து மிதுன ராசிக்கு வந்து திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்பரங்குன்ற கோயிலின் மகிமைகள் நிறைய பயன்படுது. அதனால் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. சரியா நேர்களே, ஒரு அடுத்த வரைக்கும் நாட்களில் ஒரு நாள் நீங்கள் போகலாம். அந்த சவுத்து சைடில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, திருச்சிக்கு தெற்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஷார்ட்டாக போயிட்டு வந்துடலாம். நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா திருப்பரங்குன்றத்துக்கு வந்து போங்க, முருகப்பெருமான் அருளை பெறுங்க. அதுபோக இங்கே வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1960களில் வந்து சோமப்ப முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து ஜீவஜமாதி அடைந்திருக்கிறாரு. ராமலிங்கம் அவர் பேர். சரியா, சூட்டுக்கோள் சாமியார் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம நிகழ்காலத்தில் நடந்தது. ஆக்சுவலாக நான்லாம் பிறக்கல 68ல், அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. சரியா, சமீப காலத்தில் நடந்திருக்கு, இந்த சென்ற நூற்றாண்டில் நடந்திருக்கு. அவர் வந்து ஜீவசமாதி ஆன இடம் திருக்கூடல் மலை. அது திருப்பரங்குன்றத்துக்கு அவுட்டரில் தான் இருக்குது. சரியா, தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பின்னாடி இருக்குது. அங்கே வந்து அவர் ஜீவசமாதி இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. அது வந்து சந்திரனுக்குள்ள ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. அவர் பேர் சோமப்பர். சந்திரனுக்கு ஒரு பேர் இருக்குது, சோமன் ஒரு பேர் இருக்குது.
அவர் வந்து அந்த சந்திரனுடைய சக்தியாக அங்கே பார்க்கப்படுகிறாரு. ஜீவ சமாதி தான். பொதுவாக ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ திருப்பரங்குன்றத்துக்கு வர்றவங்க அந்த இடத்துக்கும் போயிட்டு வரலாம். அதுபோக வந்து மலைக்கு மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, ஒரு சுனை இருக்குது, தீர்த்தம் இருக்குது. மச்சமுனி அவர் தான் வந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான ஸ்தலத்தையே ஆரம்பித்தார். ஒவ்வொரு கோயிலையுமே வந்து ஒரு சித்தர்கள் வந்து அந்த கோயிலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஆன்மீகம் தெரிந்தவங்களுக்கு தெரியும். பழனி கோயில் வந்து போகர் பண்ணியிருக்கிறாரு. திருப்பதி வெங்கடாசலபதி கொங்கணவா சித்தர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் வந்து மச்சமுனி, சரியா, மச்சமுனி முனிவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தை வந்து ஸ்தாபிச்சிருக்கிறாரு. அந்த மச்சமுனி வந்து அந்த சுனையில், திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே ஒரு சுனை இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் தீர்த்தம். அங்கே வந்து மீனாக இன்னும் வாழ்கிறாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த சுனையில் நம்ம பொறி போட்டோம்னா கண்டிப்பாக அதை அவர் சாப்பிடுவார். நம்ம பிறவி பயணங்கள், இந்த செய்த கர்மம், நம்ம செய்த தேவையில்லாத வேலைகள், இந்த பிறவி தீர்க்கிறதுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. அந்த சுனையிலும் போய் நம்ம வந்து பொறி போடலாம். சரி, நேரம் தீர்த்தத்தை எடுத்து கூட தலையில் வச்சுக்கலாம், சில முறையில் பண்ணிக்கலாம். ஸோ காசி விஸ்வநாதர் கோயில் வந்து மலைக்கு மேலே இருக்குது. சற்று கீழே வந்தோம்னா விநாயகர் பெருமான் கோயிலும் இருக்குது. அங்கே தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. ஸோ இப்படி ஒரு அக்கினி ஸ்தலமாக திருப்பரங்குன்றம் மலை இருக்குது. கிரிவலத்துக்கு உகந்த மலையாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களில் வந்து சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் மிதுன ராசிக்கு 5-12 கூடையவன் ஸ்தலமாகவும் 2 கூடையவன் ஸ்தலமாகவும் 6-11 கூடையவன் ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. தன குடும்ப வாக்கு, சார் எனக்கு பேச்சு சரியாக வர மாட்டேக்கு, நான் பேசினா மற்றவங்க தவறாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிற மிதுன ராசி நேயர்கள் இங்கே வரலாம். குடும்பத்தில் பணப்பழக்கம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, கணவன் ஒரு சரியில்லை, எப்போ பார்த்தாலும் சல்லு புல்லுன்னு விழுந்துகிட்டே இருக்கிறாங்க, சண்டை சச்சரவாக இருக்குது, அப்படி சொல்கிறவங்களும் திருப்பரங்குன்றம் மலைக்கு வரலாம். அதுபோக வந்து பிள்ளைகள், புத்திர பாக்கியம், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்களும் இங்கே வரலாம். வெளிநாட்டு யோகம் வேணும் சார், நான் வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் திருப்பரங்குன்றம் மலைக்கு வரலாம். ஏன்னா 12 கோடி சுக்கிரனுடைய ஸ்தலமாகவும் இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் இந்த மகாலட்சுமியோட அம்சம், சரியா நேரில் இங்கே வந்து மூலஸ்தானத்தில் வந்து பவளவாய் கனவா பெருவாள் இருக்கிறார். ஸோ அந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனாலே மகாலட்சுமியோட அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்பிக்கையில் வந்து சுக்கிர ஸ்தலமாக இது பார்க்கப்படுகிறது. அதுபோக செவ்வாய் முருகப்பெருமானே உட்காந்துருக்கிறார், அங்கார வடிவத்தில் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் மிதுன ராசிக்கு 6-12 கூடியவர். கடன் நிறையா இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே வரலாம். பொதுவாக கடனை கொடுக்குற கிரகம் சனி பகவான், கடனை தீக்கிற கிரகம் 3 பேர், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய். கரெக்டாக வந்துருச்சுங்க, சொல்லி அடித்த மாதிரி வருது. ஜோதிடம் என்றும் பொய்த்து போவதே கிடையாது. கடனை அடைக்கிற தெய்வங்கள் 3 கிரகங்கள், சுக்கிரன், செவ்வாய், சந்திரன். இந்த 3 கிரகங்களோட அனுக்கிரம் பெற்ற இடம் திருப்பரங்குன்றம். அந்த கடனுக்கு உங்கள் ராசிக்கு கடனை கொடுக்குறவர் வந்து யாருன்னா செவ்வாய் தான் ராசிப்படி. ஆனால் கடன் அடைக்கிறவர் அவர் தான். எனக்கு 6ஆம் இடம் வந்து கடன் நோய் எதிரி மிதுன ராசிக்கு. நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, தசா புத்தியில் நடக்கும். இருந்த போதிலும் உடலுக்கும் மனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. உடலாலும் மனதாலும் நம்ம சில கடன் படுவோம், சில தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும், சில பேரை எதிர்த்துக்குருவோம். சில பேர் வந்து சிலர்கிட்ட பேசவே மாட்டாங்க, ஏன்னா மனம் ஒப்பாது. சில பேர்கிட்ட உடன்பாடாக இருக்க மாட்டாங்க, ஃபிசிக்கலாக உடன்பாடாக இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்ககிட்ட நம்ம வந்து வித்தியாசப்படுறோம். அதை தான் மோட்டிவேஷனுங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது, மனதாலும் ஆகாது, உடல் ரீதியாகவும் ஆகாது. ஸோ அவன் வந்து எதிரியாக பாவிக்கிறோம். அதுபோக வந்து சில பேர் வந்து கடன் வாங்குவாங்க, சரி வழி இல்லாமல் வாங்குவாங்க, தன்னுடைய செய்கிற காரியத்துக்காக வாங்குவாங்க, மனம் இல்லாமல் கூட வாங்குவாங்க. ஸோ கடன் வாங்குறதுல 2 விதம் இருக்குது. வேறு வழி இல்லாமல் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதுபோக தேக ஆரோக்கியம், சில பேருக்கு மனநோய் இருக்கும், சில பேருக்கு உடல் நோய் இருக்கும். மனநோய்க்கு மருந்து கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து இங்கே வந்து வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் விருச்சிகம், செவ்வாயோட வீடு வருது. அதுபோக 11ஆம் இடமும் அதுதான். உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சில பேருக்கு ஆகாமல் போகும். சார் என் கூட பிறந்தவங்களால எனக்கு பிரச்சனை சார், சரியா, அப்படி நினைக்கிறவங்க இங்கே வரலாம். உடன் பிறந்த சகோதரர்கள், செவ்வாய் ஏற்கனவே சகோதரகாரகன், அதுவும் 11ஆம் இடத்துக்கு வரதுனால மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வரலாம். குறிப்பாக குடும்பத்தில் மூத்த சகோதரனுக்கும் நமக்கு தான் பங்காளி பிரச்சனை இருக்கும். சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் நமக்கு மூத்தவங்களுக்கு நம்மளுக்கு தான் நடக்கும். ஸோ அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க, பரம்பரை சொத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, நிலம் மனை ஈடு இதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபடலாம். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன், மனை சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் வருவார். இடம் மனை வீடு எல்லாத்துக்கும் வருவார். ஏன்னா வீட்டுக்கு சுக்கிரன். ஸோ செவ்வாய் சுக்கிரன் சம்மந்தம் இருக்கிறவங்கள தான் சொந்த வீடு கட்ட முடியும். சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வந்து செவ்வாய் சுக்கிரன் அனுக்கிரம் இருக்கணும். இன்றைக்கி வந்து மிதுன ராசியில் சார் நான் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தில் பாருங்கள், சுக்கிரன் செவ்வாய் நல்லா இருப்பாங்க. இது 100க்கு 100 உண்மை, பொய்த்தே போகாது. ஸோ அப்படி சொந்த வீடு கட்டணும், இடமனை வாங்கணும், இடத்துல பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடக்க, அப்படி பஞ்சாயத்து இருக்கிறவங்க, பங்காளி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இங்கே வந்து ஒரு தடவை வணங்கி விட்டு போகலாம். ஸோ திருப்பரங்குன்றம் மலை வந்து ஒரு கமர்ஷியலாக அது மனித வாழ்க்கைக்கு வந்து லௌகிய வாழ்க்கைக்கு வந்து திருமணம், ஒரு மனிதனுக்கு திருமணமாகி திருமணத்துக்கு பின்னாடி நடக்கிற சகல சம்பவத்துக்கும் ஒரு இதாக இருக்குது, விடையை கொடுக்குற மலையாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது. இப்போ 60 வீடிலுமே நம்ம சொன்னோம்னா ஒவ்வொரு படையுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கிறது. திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம், சரியா நேர்களே.
அதுபோல் சுவாமிமலை வந்து ஞானஸ்தலம், அப்பனுக்கு பாடம் சொன்ன இடம். பழமைச்சோலை வந்து ஒரு ஜாலியாக முருகன் இருக்கிற இடம், ஆன்மீகத்தை வளர்த்த இடம். அவ்வை பாட்டிக்கு வந்து சுட்ட பழம் வேணுமா சுடா பழம் வேணுமா என்று கேட்ட ஸ்தலம் பழமுதிர்ச்சோலை. திருத்தணி வந்து கோபம் தணிந்த இடம். தணிகை, தனி கோபத்தை தனி, தணிகை, திருத்தணிகை. சரியா? அவர் திருச்செந்தூர் சூரபாஸ்வானை கொண்டுட்டு இங்கே வந்து வள்ளியோட வந்து அவர் வந்து தமிழ்நாட்டை வந்து காவலுக்காக உட்காந்துருக்கிறாரு. தமிழ்நாடு திருத்தணி தான் நமக்கு பார்டர். சரியா? அதனால் கோபம் தணிந்து அவர் வந்து காதல் பண்ணுற இடம் தான் திருத்தணிகை மலை. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பழனி வந்து ஞானம் பெற்றது. சரியா? நேரில் தனியாக நிற்கிறது, தனியாக சுயேட்சையாக இண்டிபெண்ட்டாக நிற்கிறது. ஒரு ஆணோ பெண்ணாக வந்து தனிமையில் சிறத்தன்மையாக இருக்கணும், நின்ற இடத்துல நிலைக்கணும், ஞானம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நின்ற இடம் பழனி. இப்படி ஒவ்வொரு படவீடுக்குமே வந்து சில காரணங்கள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போனோம்னா வீடியோ லென்த் அதிகமாக இருக்கும். இப்போ திருப்பரங்குன்ற மலையை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ திருப்பரங்குன்ற மலை வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து கணவன் மணி உறவை குறிக்கும். சரியா நேர்களே? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணியில் எதிரொலிக்கும் சொன்ன மாதிரி திருப்பரங்குன்ற மலை வந்து ரொம்ப முக்கியமான இடம். அங்கே வந்து ஒரு மனித வாழ்க்கைக்கு வந்து திருமணம் என்ற ஒரு பந்தத்திலிருந்து அவன் இறுதி காலம் வரைக்கும் நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் திருப்பரங்குன்ற மலைக்கு வரலாம். சரியா நேர்களே? மலைக்கு வரலாம், முருகப்பெருமானை கும்பிடலாம், மலை கிரிவலம் சுற்றி வரலாம். நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய இந்து மதத்துடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. ஸோ மிதுன ராசிக்கு வந்து திருப்பரங்குன்ற மலை இந்த தைப்பூச திருநாள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை வந்து போங்க. இல்லைனா வீட்டில் கூட முருகப்பெருமான் படத்தை வச்சு கும்பிடுங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும். இப்போ தைப்பூசத்துக்கு வர முடியாதவர்கள் பங்குனி உத்திரத்துக்கு வரலாம். பங்குனி உத்திரம் வந்து மிகச்சிறப்பாக நடக்கும். ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை நடக்குது. ரொம்ப முக்கியமான நாள். சரியா? அன்றைக்கி கூட நீங்கள் வந்து முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு போகலாம். பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் நடக்கும். தேவயானுக்கும் சிவசுப்பிரமணிய கடவுளுக்கும். ஓகே நேர்களே, இப்போ மிதுன ராசிக்கு எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தைப்பூசத்தை ஒட்டி நடக்கிற திருநாள் வந்து 2ஆம் இடத்துல நடக்குது. ராசிக்கு வந்து 7, 8, 9ஆம் இடங்கள் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடம் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். திருமணம் விசேஷங்கள் டக்குன்னு கை கொடுக்கும். வரன் பார்த்துருந்தீங்கன்னா நல்லபடியாக முடியும். கூட்டுத் தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். நண்பர்களால் இணக்கம் இருக்கும். அதுபோல் 7 குரு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து வக்ர நிவர்த்தி அடைவதனால தூரதேச அமைப்பில் வேலையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ கூட்டுறவு ஜாயிண்ட் வச்சு போட்டு ஒரு கொலாபரேஷனில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசியை நோக்கி வராரு, ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு வருகிற மே 18 மேலே. ஸோ அது நல்ல விதமாக தான் இருக்குது. ராசியில் குரு இருந்தாலும் சில அசுப பலன்கள் இருந்தாலுமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். தான் வீட்டுக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பார். அது போக 10ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பார். ஸோ 7ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் 10ஆம் இடத்து ஆதிபத்தியம் எடுத்து குரு நல்லா செய்வார். ஸோ அடுத்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு பொறுத்தளவுக்கு சுமார் நல்லாயிருக்கும். சரியா? ராசியில் குரு இருந்தாலுமே ராசியில் குரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்க போய் தான் ராமன் காட்டுக்கு போனார்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே குரு வந்து மிதுனத்துக்கு வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் உட்காருக்கிறது நல்ல விசேஷம். எந்த ஒரு கிரகமே வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கணும். ஸோ அந்த குரு உச்சமாகிற நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம். அதை தான் குரு புஷ்ய யோகம்பாங்க. சரியா? சனி பகவான் நட்சத்திரத்தில் குரு உச்சமாகிறது வந்து முக்கியமான அம்சம். அப்பேற்பட்ட விசேஷம் உள்ளதான் பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரம் 2ஆம் இடத்துல நடக்கு. ராசிக்கு 8, 9, 10ஆம் இடங்கள் வலுப்பெறுகின்றன. 7, 8, 9ஆம் இடங்கள். 8ஆம் இடம் நல்லா இருக்குங்க. அரசு தொடர்பான காரியங்கள்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அரசு தொடர்பாக எங்கேனாச்சும் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து 13ஆம் தேதி தான் வராரு. 13/2/2025. புதன் 10ஆம் தேதியே ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடறாரு. அருமையான அமைப்பு. 9ஆம் இடம் வலுப்படுது. அந்த சந்திராதி யோகத்தில் 9ஆம் இடம் வலுப்படுது. புதன் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி கூட போய் சேருது. அருமையான அமைப்பு. சரியா? தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பனால் பாராட்டப்படுவீங்க. மனதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்பாவால் ஒரு அட்வைஸ் கிடைக்கும். அப்பா வந்து ஒரு அருமருந்தாக இருப்பார். தகப்பன் வழி உறவுமுறைகள் உங்களை நல்லா சீராட்டும் பாராட்டும் நல்ல விதமாக இருக்கும். புதன் போய் சனி பகவான் கூட சேர்ந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறாரு. ஸோ சனி பகவானை சுபத்துவப்படுத்துறதுனால சனி பகவான் பார்வை பெற இடங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். சனி பகவான் எங்கெங்க சார் பார்க்குறாரு அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ சகோதர வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். லாபம் நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? குறிப்பாக வந்து ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, டீ ஷாப், காஃபி ஷாப், இப்படி உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லபடியாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா சிம்மத்தையும் பார்க்குறாரு புதன் கூட சேர்ந்து. சிம்மம் வந்து ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ராசி. ஸோ அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 6ஆம் இடத்துல உள்ள கெட்டுப்பலங்கள்லாம் குறையும். சரியா? கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். நல்லா இருப்பீங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 6ஆம் இடம் உத்தியோகத்தையும் கொடுக்கும். தாய்மாமன் உறவும் நல்லாயிருக்கும். தாய்மாமன் உறவு, அப்புறம் நம்ம மனைவியை பெற்ற அப்பா மாமனார், இல்லைனா கணவனை பெற்ற அப்பா மாமனார். ஒருத்தருங்க மாமனார் 2 விதமாக வரும். நம்ம அம்மா அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமனார் தான். பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை எடுத்து அந்த உறவில் வரவங்களும் மாமனார் தான். ஸோ அந்த உறவுகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ
இன்று 5/2/2022 அடுத்து வரை நாட்கள் நல்லா இருக்குது. கூடுதலாக சந்திரன் வளர்பிறை சந்திரனாக ராசிக்கு 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 இந்த அமைப்பில் வர்றது வரைக்கும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 5லேருந்து பிப்ரவரி 22 வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுவும் இன்றைக்கி 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு. அடுத்து 6 to 8 பிப்ரவரி 6ஆம் தேதி 8ஆம் தேதி குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. சுப செலவு இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? 6ஆம் இடம் வழக்கு உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். தூரதேசத்துலேருந்து நல்ல ஒரு தகவல் வரும். அடுத்து ராசிக்கு வந்துடுவார் 9ஆம் தேதி 10ஆம் தேதி. 9ஆம் தேதி 10ஆம் தேதி ராசியில் இருப்பார். சந்திரமங்கல யோகம், வளர்பிறை சந்திரன் ராசியில் உட்காந்துருப்பார். அருமையான அமைப்புங்க, நல்லா இருப்பீங்க. ராசிக்கு 2 குடைவன் ராசியில் உட்காருறது நல்ல அமைப்பு, நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் மனநிலை இருக்கும், சகோதர வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும், சகோதரனுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பிணைப்பு இருக்கும். குடும்பத்தில் அங்காளி பங்காளி விஷயத்தில் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து 2ஆம் இடத்துக்கு வருவார், சொந்த வீட்டுக்கே வராரு, அதுதான் தைப்பூசம். சரியா நேர்களே? 10 to 12 இருக்கிறாரு. 11ஆம் தேதி தான் தைப்பூசம். ஸோ 10, 11, 12 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்பு. பௌர்ணமி யோகத்தில் இருப்பார், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 13, 15 ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது மிக அருமையான அமைப்பு. சூரியன் வீட்டில் இருப்பார், அருமையான பார்க்கப்படுகிறது. சனி புதனை சுபத்துவப்படுத்துவார். உங்கள் ராசிக்கு 1, 4, 8, 9 கூட சுபத்துவப்படுத்தினால குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. வண்டி வாகன யோகம் நல்லபடியாக இருக்கும். தாயார் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். விவசாயம் நல்ல பலம் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க், சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்திலும் நல்ல விதமாக இருக்கும். சரியா நேர்களே? அடுத்து சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போவார், திக்பலம் அடைவார். அது ஜனன ஜாதகத்தில் தான் சந்திரனுக்கு திக்பலம் இருந்தாலும் 4ஆம் இடம் புதனுடைய வீடு. அவர் நல்ல நிலைமையில தான் இருப்பார். சரியா நேர்களே? குரு பார்வையில் இருக்கிறார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அவர் குரு கூட சம்மந்தப்படுறாரு. எந்தெந்த நாள் சம்மந்தப்படுறாருன்னா 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி, 6, 7, 8 பிப்ரவரி. அடுத்து பிப்ரவரி 15, 16, 17. அடுத்து பிப்ரவரி 20, 21, 22. இந்த 6 நாட்களுமே, அந்த 9 நாட்களுமே அவர் இவர் கூட சம்மந்தப்படுறாரு. யார் கூட சம்மந்தப்படுறாரு? குரு கூட சம்மந்தப்படுறாரு. ஒன்று குரு கூட சேருவார், அல்லது குரு பார்வைக்கு வருவார். ஸோ குரு பார்வைக்கெல்லாம் சந்திரன் வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். 2 குடைவன் குரு பார்வைக்கு வரதுனால கையில் காசு பணம் அதிகம் இருக்கும். சரியா நேர்களே? சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க. வர வேண்டிய வருமானம் இருக்கும். பேசி பழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். எங்களை போன்ற ஜோதிடர்கள், அதுபோக அந்த பட்டிமன்றம் நடத்துகிறவங்க, மீடியாவில் பேசுகிறவங்க, மீடியாவில் கலந்துக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். பேச்சை அடிப்படையாக கொண்டு செயல்படுற காரியத்துக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ சந்திரன் உங்கள் ராசிக்கு 15 to 17 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. கிரகணத்தில் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. அந்நேரம் கிரகணம் வராது. கிரகணத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. கிரகணம் பங்குனி மாதம் தான் வரும். சரியா நேர்களே? பங்குனி மாதம் முதல் கிரகணம் வருது. இந்த 2025 பங்குனி மாதம் முதல் கிரகணம் வருது. நான் கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரியா நேர்களே? அந்த டாப்பிக்கில் எடுத்து வச்சுருக்கேன். நான் கிரகணம் வருதில் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பட் அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் அருமையான பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே? அருமையாக இருக்கும். 18ஆம் தேதி, 20ஆம் தேதி, 18, 19, 20 ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் அருமையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் உத்தியோகத்துக்கு போனால் நல்ல வருமானம் கொடுக்கும். பிள்ளைகளால் கையில் காசு பணம் இருக்கும். மிதுன ராசி சேர்ந்தவர்கள், ஒரு குறிப்பாக 50 வயதுக்கு தாண்டியவர்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு இடத்துக்கு உத்தியோகத்தில் வேலை பார்க்குதுன்னா அது மூலிமா லாபம் அடைவீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் இருக்கும். செய்கிற தொழிலில் லாபம் இருக்கும். ஒரு அபிவிருத்தி இருக்கும். அடுத்து சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போவார். 20, 21, 22 குரு பார்வைக்கு வருவார். நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா நேரில்? 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, அளப்பரிய யோகம் தான். ஸோ இப்படி சந்திரனாலும் உங்களுக்கு அடுத்தடுத்து யோகம் வருது, பௌர்ணமி சந்திரனால். ஸோ கூட்டி கழித்து பார்த்தோம்னா 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5 to பிப்ரவரி 22 ஒரு 18 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் முத்தாப்பாக தைப்பூசம் என்ற திருநாள் ஒன்று வருது. அந்த திருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. வாய்ப்பு இருந்தால் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போங்க. இல்லாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அறுபடை ஸ்தலம் எது இருக்கோ அதுக்கு போங்க. இல்லைனா முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க. தைப்பூசம் 11/2/2025 தை 29 செவ்வாய்க்கிழமை இரவு 7:31 வரைக்கும் இருக்குது. அதனால் சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகலாம். முடியாதவர்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து கூட போகலாம். ஆனால் இறைவனுடைய கிருபை, தைப்பூசம் திருநாள் கவர்மெண்ட் லீவாகி விட்டுருக்குறாங்க. சென்ற தமிழ்நாட்டில் நடந்த அரசு அதை ஒரு நல்ல தைப்பூசத்தை அன்றைக்கி விடுமுறையாக விட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குருவோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான நாள். இதுக்கு ஒரு மனசு வரணும், லீவ் விடுறதுக்குன்னு ஒரு மனசு வரணும். அதை சென்ற அரசாங்கம், தமிழ்நாட்டு ஆட்சி செய்த ஒரு அரசு விடுமுறையாக விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த தைப்பூசத்து நாள் விடுமுறையாக விட்டுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுது பாருங்கள். இவ்வளோ ஒரு விசேஷத்துக்கும் சொந்தமான நாளாக இருக்கிறது தைப்பூச திருநாள். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஜோதியா மறைந்த நாள். அவர் ஜோதியா ஐக்கியமாயிட்டார். ஜோதியா போயிட்டார். அவர் தன்னுடைய 50 வயதிலே ஐக்கியமாக ஆகிட்டார். அவருடைய குரு பூஜை நடக்குது. இப்போ 154வது குரு பூஜை, 55 எனக்கு தெரியல, நான் அந்த டீட்டெயில் எடுக்கலை. இருந்தாலும் அந்த ஃப்ளோவில் நான் வந்துருச்சு. சரியா? ராமலிங்க சுவாமிகள் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை திருவுட்பா எழுதிய அவருடைய
திருநாளும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. அவருடைய சன்னிதானத்துக்கும் போகலாம். சரியா நேர்களே? ஏன்னா அன்பே உருவான குரு அவர் தான். எவ்வளோனாச்சும் சொல்லிட்டு போகலாம், சாமி இருக்குது, கிரகங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு போனாலும் நடைமுறையில் ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டிட்டானா அது ரொம்ப முக்கியமானது. சரியா நேர்களே? நடைமுறையில் வாழ்ந்து காட்டி போன மகான் தான் ராமலிங்க சுவாமிகள். அவர் ஒரு ஜீவகாருண்யம். ஒரு மனிதனுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு உணர்த்தவர் அவர் தான். பசி இல்லாமல் எந்த உயிருமே இருக்கக்கூடாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஒரு வாக்கை கொடுத்து விட்டு போனவர். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க வடலூருக்கு போங்க, அங்கே அந்த ஜோதியை பாருங்கள். மற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. சார் என்னால் போக முடியல, வீட்டில் இருக்கிறேன், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறவங்க கந்தசஷ்டி கவசம் படிங்க. சரியா நேர்களே? கந்தசஷ்டி கவசம் படிங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஒரு நல்ல ஓரையிலே கும்பிடலாம் காலையில். சரியா? செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7 வரும். இடையில ஓரை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பூஜை பண்ணுறதுக்குள்ளே ஓரை இரவு காலை 8 to 9, 9 to 10, 10 to 11. செவ்வாய்க்கிழமை பகலில் 8 to 9 சுக்கிர உரை, 9 to 10 புதன் உரை, 10 to 11 சந்திர உரை. ஸோ ஒரு மனிதனுக்கு 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 3 மணி நேரத்தில் அருமையாக பூஜை பண்ணிடலாம். காலையில் வீட்டில் எழுந்திரிச்சு முருகப்பெருமான் படத்தை சுத்தம் பண்ணி குங்குமம் போட்டு வைங்க, 2 செவ்வாழைப்பழம் வைங்க, நெய்வேத்தியம் வைங்க, துவரம்பருப்பில் செய்த சாதம் வைங்க. சார் துவரம்பருப்பு சாதம் செய்ய முடியலன்னா துவரம்பருப்பை அப்படியே வாழை இலையில் விரித்து அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுருங்க, நெய் விளக்க வச்சு முருகப்பெருமானுக்கு வச்சுருங்க. அகல் விளக்கு வைக்கலாம், வீட்டிலே வைக்கலாம். சரியா? கொஞ்சம் துவரம்பருப்பை கீழே விரிச்சிருங்க. சரியா? துவரம்பருப்பு கொஞ்சம் போல் எடுத்து அப்படியே அந்த வாழை இலை மேலே பரத்தி வச்சு அதுக்கு மேலே ஒரு விளக்க வச்சு முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க. என்னால் எங்கும் போக முடியல சார், எனக்கு அந்த அமைப்பு இல்லை, சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை செய்யுங்க. முருகன் உங்களை தேடி வருவார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்ச மலர் எஞ்சையில் என வேண்டுவது தோன்றும், நெஞ்சில் ஒரு காலம் நெருக்கல் 2 காலம் தோன்றும், முருகா என்று போதற்குமன். நீ மனம் உருகி அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா முருகன் நிற்பார். சரியா? முருகா என்றால் உருகாத உள்ள எதுவுமே கிடையாது. முருகன்றாலே தமிழ் தான். சரியா? இதுக்கு மேலே தமிழில் வார்த்தையே இல்லை. முருகா என்று சொல்கிறவங்க தமிழ் முழுக்க படித்த மாதிரி தான். முருகு என்று சொன்னாலே தமிழ் முழுக்க படித்தது தான். தமிழில் உள்ள இலக்கியம், அதிகாரம், இலக்கணம் எதாக இருந்தாலும் சரி, தமிழ் சார்ந்த அனைத்தையுமே முருகா என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே போயிடுது. அதை முருகன் தான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அந்த முருகு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உள்ள முருகி அந்த முருகப்பெருமான் நிற்பார். சரியா நேர்களே? பேசிக்கிட்டே இருக்கலாம். மிதுன ராசிக்கு இந்த தகவலை இப்போதைக்கு சொல்கிறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி தான் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருந்தாலுமே ராகுவோட சேர்ந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கிறாரு. ராகுவை சுபத்துப்படுத்தி தான் நிலை இழந்திருக்கிறாரு. மகாலட்சுமி வழிபாடையும் பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா ராசிக்கு 5 பண்ணிடக்கூடியவன். அதெல்லாம் சேர்த்து தான் தைப்பூச வழிபாடு பண்ண சொல்கிறேன். இது பண்ணினாலே உங்களுக்கு அது சாந்தமாயிரும். இருந்த போதிலும் மகாலட்சுமி வழிபாடையும் பண்ணுங்க. அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி கிரக நிலையெல்லாம் கோச்சாரத்தில் நல்லா தான் இருக்குது. சரியா நேர்களே? தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். தகவலை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. நான் இந்த தகவலில் மேக்ஸிமம் அஸ்ட்ரோ ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கிறேன். ஜோதிட தகவலாகவும் சொல்லியிருக்கிறேன், ஆன்மீக தகவலாகவும் சொல்லியிருக்கிறேன், நடைமுறைக்கு சாத்தியப்படுற தகவலாகவும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு செய்தியுமே ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ப்ராக்டிக்கலாக இல்லாமல் எந்த ஒரு கதையும் சொல்லக்கூடாது. கதைன்னு சொல்லக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. என்ன ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நடைமுறைக்கு சாத்தியமாக எந்த விஷயம் இருக்கோ அதுதான் சித்திக்கும். அதனால் நான் நடைமுறைக்கு சாத்தியமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பலனை அனுபவிங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு மிருகசீரிஷம் அந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரம், திருவாதிரை ராகுவின் நட்சத்திரம், புனர்பூசம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.